மறைந்த இயக்குநர் பாக்யராஜின் இறுதி ஊர்வலம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. அது குறித்த தகவல்களோடு செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். பேசலாம். விக்னேஷ் முத்து, தற்போது வரைக்குமே மறைந்த இயக்குநர் பாக்யராஜின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக பல தரப்பினரும் வருகை தந்துட்டு இருக்காங்க. இதற்கிடையே இறுதி ஊர்வலம் சரியாக எத்தனை மணிக்கு தொடங்க இருக்கு? அதையொட்டி என்ன ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருக்காங்க? மறைந்த நடிகரும் இயக்குனருமான பாக்யராஜின் உடல் இன்றும் காலையிலிருந்தே ஏராளமான ரசிகர்கள், உறவினர்கள் மற்றும் அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இயக்குனர், நடிகர், திரைக்கதை எழுத்தாளர், வசனகர்த்தா, இசையமைப்பாளர் என பன்முக திறமை கொண்டவர் பாக்யராஜ். 2 நாட்களாக தொடர்ச்சியாக அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய நிலையில் அவருடைய இறுதி ஊர்வலம் இன்னும் சரியாக 9 மணி வரை பொதுமக்கள் அஞ்சலிக்காக அவருடைய இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. 9 மணிக்கு பிறகு சரியாக அவருடைய இல்லத்தில் இருந்து உடல் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு பெசன்ட் நகர் மின் மயானத்தில் அரசு மரியாதையுடன் இறுதி சடங்கு நடத்தப்பட்டு அதன் பிறகு தகனம் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இறுதி ஊர்வலத்தை பொறுத்தளவு முக்கிய திரை பிரபலங்கள் மற்றும் உறவினர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அவருடைய இறுதி ஊர்வலம் செல்லும் பாதையாக நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய நுங்கம்பாக்கத்தில் இல்லத்தில் இருந்து வள்ளுவர் கோட்டம் சிக்னல், வள்ளுவர் கோட்டத்திலிருந்து ஜெமினி மேம்பாலம், ராதாகிருஷ்ணன் சாலை, டிஜிபி அலுவலகம், கலங்கரை விளக்கம், பட்டினம்பாக்கம் சந்திப்பு மற்றும் பெசன்ட் நகர் வரை செல்லப்படுகிறது. அதற்காக போக்குவரத்து மாற்றம் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது அவருடைய இல்லத்தில் மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் மற்றும் நடிகை ராதா மற்றும் சூரி உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் இன்றும் தொடர்ச்சியாக அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். அவருடைய இல்லம் அமைந்திருக்க பகுதியிலும் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். பெசன்ட் நகர் மின் மயானத்திற்கு வெளியேயும் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தற்பொழுது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். கண்ணீர் மல்க பல்வேறு தரப்பினரும் தொடர்ச்சியாக இந்த சோக நிகழ்வுக்கு தங்களது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் சமூக வலைதளங்கள் வாயிலாகவும் ஏராளமான திரைப்பிரபலங்கள் மற்றும் அரசியல் நபர்கள் தங்களது அஞ்சலியை செலுத்தி வருகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் சரியாக 9 மணி அளவிலே இந்த இறுதிச் சடங்கு அனைத்தும் அவருடைய இல்லத்தில் நிறைவடைந்து அவருடைய இறுதி ஊர்வலம் தொடங்க இருக்கிறது. 11 மணி அளவில் முழுமையாக அந்த இறுதிச் சடங்குகள் அனைத்தும் பெசன்ட் நகர் மின் மயானத்தில் அரசு மரியாதையுடன் செய்யப்பட்டு அவருடைய பூத உடல் முழுமையாக தகனம் செய்யப்பட இருக்கிறது. ஆனந்தி. சினிமா துறைக்கு மிகவும் ரொம்ப ஒரு கடினமான ஒரு நாளாக அமைஞ்சிருச்சு. உலக சினிமாக்கள்ல தமிழ் சினிமாவுக்கு இன்னைக்கு ஒரு மரியாதை இருக்குன்னா அதுல கண்டிப்பா பாக்யராஜ் சார் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு இருக்கு அப்படின்ற எல்லாத்துக்குமே தெரியும். இன்னைக்கு அவர்கிட்ட ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு அவருக்கு அப்புறம் வர இயக்குநர்கள், இன்னைக்கு வர இயக்குநர்கள், நாளைக்கு வர இயக்குநர்களுக்கும் கண்டிப்பா அவருடைய படங்கள்ல இருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை அவரை ரோல் மாடலா எடுத்துக்க வேலை செய்வாங்க நான் நம்புறேன். நான் நேற்று ஷூட்டிங்கில் இருக்கும்போது திடீர்னு பாக்யராஜ் என்ன இந்த மாதிரி தவறிட்டாங்க அப்படிங்கும்போது எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன நல்லா தானே இருந்தார், நல்லா டிவி ஷோஸ் எல்லாம் அட்டன் பண்ணிக்கிட்டு தானே இருந்தார். திடீர்னு இப்படின்னாக்கா ஒன்றும் என்ன சொல்றது எதுன்னே ஒன்றும் புரியல. என்னமோ அவர் விட்டு சென்ற இந்த தடங்கள் பல காலத்துக்கு பல பேருக்கு திரையுலகத்தில் முன்னேறுவதற்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். அது நம்ம அவருக்கு நன்றி சொல்லணும். அவர் வாழ்ந்த காலத்தில் நாம் வாழ்ந்தோம், திரையுலகத்தில் அவர் இருக்கும்போது நம்மளும் இருந்தோம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை, நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். 15 நாள் முன்னாடி தான் பாரதிராஜ் சார் இருந்தார். குரு போன இடத்துக்கே சிஷ்யம் போனது. எப்பவுமே இந்த கிரிக்கெட்டில் கூட பார்ட்னர்ஷிப் 200-300 அடிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு பார்ட்னர் போனோடனே அடுத்த பார்ட்னர் பார்த்தீங்கன்னா அடுத்த ஓவர் 2 ஓவரில் அவுட் ஆகிடுவாங்க. அது மாதிரி நிறைய மானசீக சீடன் இருந்தால் கூட இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா இவர் பாரதிராஜாவோட மானசீகமான குருங்கிற மாதிரி மானசீகமான சீடனாக அவர் இருந்திருப்பார்னு எனக்கு